நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம எமோஷ்னலாக இருக்குது. இப்படி ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும் நானே எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு சீனில் அபிராமிக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுல, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆகிடுது. கார்த்தியை வந்துட்டு காப்பாற்றணும், கார்த்தியோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அபிராமி வந்துட்டு அவங்க உயிரே வந்துட்டு தியாகம் பண்ணிடுறாங்க. இது எனக்கு அப்படியே தீபாவோட டெத்தை தான் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிச்சு. எனக்கு தீபாவோட டெத் அப்போ எவ்வளோ ஒரு எமோஷ்னல் இருந்துச்சோ அதே மாதிரி தான் அபிராமி அவங்க இந்த டெத்தும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறமேட்டு கார்த்திக்கு இந்த விஷயம் தெரியுது, அவங்களும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அழுக ஆரம்பிச்சேன். ஏன்னா கார்த்திக் வந்துட்டு அவங்க அம்மா தானே எல்லாமே, அவங்க அம்மா கண்டி தான் எல்லாமே பண்ணாங்க. அவங்க அம்மா பார்த்து ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இங்கே வந்துட்டு பாட்டி அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு தெரியுது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு எங்கே அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்துட்டு மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாது. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கெல்லாம் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்ல, அதனால இதை வந்துட்டு இது மறைமுகமாக எல்லா சடங்கையும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அடக்கம் பண்ணுவாங்க இல்லையா அங்கே. அப்போ ரேவதிக்கு வந்துட்டு சந்தேகம் வந்துடுது, என்ன இது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரியே இருக்காங்க, டக்கு டக்குன்னு காணாமல் போகிறாங்களே, அப்போ இதில் ஏதோ இருக்குது, நம்ம போய் பின்னாடியே போய் வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு வர்றாங்க. பார்த்தா கரெக்டாக அந்த நேரத்தில் தான் அபிராமிக்கு வந்துட்டு அந்த தகனம் பண்ணுவாங்களா அந்த இது நடந்துட்டு இருக்கு. கார்த்தியோட அண்ணன் இருக்கார் இல்லையா, 2 பேர் வந்துட்டு தீப்பந்தத்தை கையில் வச்சு நின்றுட்டு இருக்காங்க. முகத்தை கடைசியாக பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வச்சு முகத்தை மறைக்கிறாங்க. கார்த்திக்லாம் அழுக தாங்க முடியல, எல்லாமே நின்று அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் ரேவதிக்கு ஷாக் ஆயிடுது, என்ன இது ராஜா இங்கே நின்றுட்டு இருக்காரு, அப்போ உண்மையாகவே வந்துட்டு இவர் தான் பாட்டியோட பேரனா, எல்லாருமே நம்மக்கிட்ட எதுவும் சொல்லாமல் மறைக்கிறாங்களா, உடனே இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அன்னைக்கு பாட்டி நம்மக்கிட்ட விருந்துக்கு போனப்போ ஏதோ ஒரு ஃபோட்டோவை காட்டாமல் மறைச்சி வச்சாங்கள்ல, அந்த ஃபோட்டோவை பார்த்தா என்ன ஏதுன்னு உண்மை தெரிஞ்சிடும், நம்ம உடனே வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரேவதி வீட்டில் வந்துட்டு தேடி பார்க்குறதுக்கு தான் போகிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்க அம்மாவை நினச்சி, சரிப்பா போதும் இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எப்படி, வேமா வந்துட்டு வைங்க அப்படின்னு சொல்ல 2 பேருமே சேர்ந்து அந்த தீப்பந்தத்தை வைக்கிறாங்க. அவனே அபிராமியை பார்த்து கார்த்தி அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்திக்கும் அவங்க அண்ணே அழுகுறாங்க, ஒருத்திக்கும் பாட்டி நின்று அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, என் மகன் வந்துட்டு மகன் சந்தோஷமாக வாழ்றதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலே, கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலே, இப்போ அவளுக்கு கடைசி கிடைச்சது இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு ரேவதியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போய் அந்த வரன் மேலே மறைச்சி வச்சிருந்த அந்த ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. பார்த்தா கார்த்தி பாட்டி தாத்தா இருந்த மாதிரி இருக்குது, அந்த ஃபோட்டோவை மறைச்சி வச்சுருப்பாங்களா. அதை பார்த்ததும் ரேவதி ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ உண்மையாகவே நம்ம ஹஸ்பண்ட் ராஜா தான் இவங்களோட பேரன், எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் மறைக்கணும், நான் தான் வந்துட்டு எதனால என்கிட்ட உண்மை சொல்லுங்கன்னு சொன்னல, அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கேட்கணும்னு விறுவிறுன்னு ரேவதி அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. இங்கிட்டு வந்து பாட்டி அபிராமியோட அந்த உடல் எரிஞ்சிட்ருக்கு இல்லையா, அதை பார்த்து நின்று அழுதுட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு ரேவதியை பார்த்தது அப்படியே ஷாக் ஆகி கண்ணை தொடச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. பாட்டி இனிமேலும் எதை மறைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல, என்னத்தா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு எது தெரியாத மாதிரி கேட்குறாங்க. பாட்டி எனக்கு எல்லாமே தெரியும், என் தலைமையில் கை வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட கையெடுத்து ரேவதி தலையில் வந்துட்டு வச்சுக்கிறாங்க. என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், என் ஹஸ்பண்ட் ராஜா தானே உங்களோட பேரன் அப்படின்னு சொல்ல பாட்டி வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க பாட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பற்றின எல்லா டீட்டெயிலையும் வந்துட்டு பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த குடும்பத்தோட ஒற்றுமைக்காகத்தான்ப்பா அவன் இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லவும் ரேவதிக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. கண்ணெல்லாம் கலங்கி நின்று அழுதுட்டு இருக்காங்க. மனசார அவன் ரொம்ப நல்லவன், எங்கள் கஷ்டத்தை வந்துட்டு சரி பண்ணுறதுக்காண்டி தான் வந்தா, இப்போ கடைசியில் அவங்க அம்மா உயிர் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி கடத்திட்டு போனாங்க, தப்பிச்சு வரும்போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல கூட கொஞ்சம் ரேவதிக்கு அழுக தாங்க முடியல. ஐயோ நம்ம குடும்பத்தால் இப்படி ஒரு உசுர் போயிடுச்சே, இதுக்கெல்லாம் நம்ம அம்மாவோட வீம்பு தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா